ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட்கோர் எபிசோட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் அண்ட் என்சாண்டிங் டேபிள் செட்டப் தான் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெதர் நிறையா தேவைப்படுது, அதனால் இதை பில்ட் பண்ணி இதை அப்படியே ப்ரீட் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிக் ஃபார்மு. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பில்ட் பண்ணியிருப்போம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதை வச்சு ஒரு பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சிடுவோம். இந்த டேவும் அப்படியே இங்கேயே என் பண்ணிடலாம். கேஸ் விடிஞ்சிருச்சு. இப்போ நான் மைனிங்க்கு தேவையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பட்டு மைனிங்க்கு வந்துட்டோம். இந்த கேவில் தான் கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக ஐநார்மலுக்கு தேவையான எல்லா ஐனும் எடுத்தோம். ஸோ கேஸ் டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒய் லெவல் -58 தான் கேஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல மைன் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த வர இடத்துல பார்த்தீங்கன்னா லாவா இருந்துச்சு. என்சாண்டிங் டேபிள் தேவையான அப்சீடியன் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா -58 வந்துட்டோம். ட்ராப் டோர் மெத்தட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் டைமண்ட் மைனிங்க்கு. இந்த மாதிரி ஒன் பிளாக்காக இது பண்ணாதாங்க டைமண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் மைன் தான் அது என்ன பண்ண போகிறோம். நமக்கு ஒரு 30 டைமண்ட்ஸ் இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே, ஏதாச்சும் டைமண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட ஹார்ட்கோர் வேர்ல்டின் செகண்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓகே கேஸ், கொஞ்சம் 6 டைமண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இதை அப்படியே பொறுமையாக கலெக்ட் பண்ணுவோம். ஸோ லாவா இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாவா இருக்குது கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இது லாவாவில் போகாமல் நான் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அதுக்கு இதை ஒரு பிளாக் உடச்சிட்டு இந்த இடத்துல பிளாக் வச்சிட்டா இது டைமண்ட்ஸ் ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கலெக்ட் பண்ணிடலாம். கேஸ் இதையும் கலெக்ட் பண்ணிவிடுவோம். சரி, ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா லாவாவில் பொசிங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 6 தான் இருக்குது, 7 இருந்துச்சு கேஸ். ஓகே, மறுபடியும் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மைன் பண்ணி போக ஆரம்பிப்போம். கேஸ் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ ரொம்ப நேரமாக மைன் பண்ணி போகிறேன். எப்பயுமே ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணியிருப்பேன். சுத்தமாக டைமண்ட்ஸே கிடைக்கல கேஸ். நமக்கு இந்த மாதிரி ரெஸ்டோன் லேப்பீஸ் அது மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டோனே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ரெஸ்டோனு. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ராப் டோர் மெத்தடையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலாக 2 பிளாக்காக மைன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் டைமண்டே சுத்தமாக கிடைக்கல கேஸ். ஓகே, மறுபடியும் இந்த மாதிரியே 2 பிளாக்காக மைன் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. இந்த இடத்துல 2 டைமண்ட் தான் இருக்குதுன்னு நினச்சேன். டைமண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 2 டைமண்ட்ஸாக இருக்குது. பக்கத்தில் மைன் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டைமண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை கேஸ், ஆனால் ஏதோ ஒரு டைம் நீங்கள் பக்கத்தில் மைன் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மறுபடியும் அந்த மாதிரி. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே டைமண்ட்ஸ் இருக்கா. இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே தோண்டி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு 6 டைமண்ட்ஸ் இங்கே கிடச்சிருச்சு கேஸ். ஓகே, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டெப் மைனே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கேஸ், இது மைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இப்போ டைமண்ட்ஸ் இருக்குது கேஸ். இந்த மாதிரி -ஒய் லெவல் 58 மைன் பண்ணிங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கிது கேஸ். நீங்களே வேணுன்னா ஒய் லெவல் 58 மைன் பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கிது. அப்படியே இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, 23 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் ஒரு 30 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் கேஸ். ஓகே கேஸ், இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் தோண்டி பார்ப்போம். இங்கே பாருங்கள் கேஸ், இதே மாதிரி தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் டைமண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதாவது பக்கத்தில் தோண்டி பாருங்கள். கேஸ் 27 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. இன்னும் ஒரு இதை பார்த்தீங்கன்னா 24 டைமண்ட்ஸ் வந்து ஆர்மருக்கு தேவைப்படுது. மீதி டூல்ஸ் செய்யலாங்க, எல்லா டூல்ஸும் செய்வோம். பஸ் நானும் இந்த மாதிரி ஸ்டிப் மைனே ரொம்ப நேரமாக பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு டைமண்ட்ஸையும் காணோம். ஓகே, இந்த டைமண்ட்ஸ் இல்லை கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிருக்கும் போதே ஒரு கேவ் ஒன்று கண்டுபிடிச்சேன் கேஸ். இந்த கேவுக்கு வந்ததே ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன் கேஸ். ரெக்கார்டு ஆன் பண்ணாமலே நான் பாட்டுக்கு மைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டைமண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 3 டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு 4 கிடச்சா. ஓகே கேஸ், 4 டைமண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, 4 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு.
இந்த டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மேலேயும் டைமண்ட்ஸ் செஞ்சுக்காது, அதையும் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, மேலேயே பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட் இருக்குது. உள்ளே ஏதாச்சும் இருக்குமா? இல்லை கைஸ், உள்ளே எது இருக்குது? இல்லை கைஸ், உள்ளே எந்த டைமண்ட்ஸும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் டைமண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேஸ் டைமண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்குது, மேலே இருக்குது. இந்த டைமண்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். எத்தனை டைமண்ட்? ஒரு டைமண்ட் தான் கைஸ். இந்த கேவில் மாதிரி டைமண்ட் கலெக்ட் பண்ணால் நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க் அதிகம். ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான் ஆகும், தான் பிரச்சனை. ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் என்னை ஏற விட்டு சாவடிச்சிருப்பான். இந்த இடத்துல நம்ம ஹார்ட்கோர் வேர்ல்டு எண்டாக இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸ்கெலிட்டனே லாவால் விழுந்து அவனே செத்துட்டான். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே ஆஃப் ஆட்டு காலி போட்டானுங்க. இதனால தான் இந்த இந்த கேவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு. ஓகே, இந்த ஸ்டெப் மென்னை பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்றலாம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த கேவை விட்டு. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு டைமண்ட் ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எத்தனை டைமண்ட்? 36 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு என்சார் டேபிளில் இருக்கிற டைமண்ட் ஆர்மர் டூல்ஸு இதெல்லாம் செஞ்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன்ஸ்னு, எவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணிடுன்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணுறாங்க கைஸ். இப்படியுமே ஒரு 20 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனே இருக்கும். லேப்பீஸ் பாருங்கள், லேப்பீஸ் 2 ஸ்டாக்கு. ஓகே, டைமண்ட் ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு செஸ்ட் பிளேட் கைஸ், அடுத்து ஒரு பேண்ட், அடுத்து ஒரு ஹெல்மெட், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போயே நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸு செஞ்சுப்போம். ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அப்புறம் நம்ம பிக்கேக்ஸ் பார்த்திங்கன்னா உடைய நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இன்னொரு புது பிக்கேக்ஸும் செஞ்சுப்போம். 2 இதுலேயும் என்சைர்மெண்ட் போட்டு 2ஐயும் கம்பைன் பண்ணலே ஒரு நல்ல பிக்கேக்ஸ் கிடச்சிரும். ஓகே, இதெல்லாம் எக்யூப் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபுல் செட்டு டைமண்ட் கியர் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டோம். அதாவது டைமண்ட் ஆர்மர். இந்த பழைய அயன் ஆர்மரை தூக்கி தண்ணியில் போட்டுடலாம் கைஸ். ஸோ கைஸ் மீதி டைமண்டை பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வச்சிடலாம் கைஸ். மீதி 4 டைமண்ட் இருக்குது. மீதி டைமண்டை பார்த்தீங்கன்னா ஏதோ செஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வச்சுருவோம். இந்த ஸ்பைடரையை தூக்கிட்டு அப்புறம் சுகர் கேனை எடுத்துகிட்டு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு கவுக்குலாம் ப்ரீட் பண்ணிடலாம் கைஸ். நான் இந்த கவு இப்போதைக்கு பத்தாது, நிறைய கவுஸ் வந்தால் தான் இதெல்லாம் கொன்று லெதர் எடுக்க முடியும். ஓகே, அப்படியே அந்த டேஸ் முடிஞ்சிருச்சு, அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, விடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா லெதர் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் இந்த ஃபார்மில் இருக்கிற மாடை கொள்ள போகிறது கிடையாது கைஸ். ஸோ கைஸ் கலெக்ட் பண்ண லெதர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு புக்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். ஸோ இதை வச்சு அப்படியே என்சர்டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. ஸோ கைஸ் புக் செல்ஃப் கலெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் லெதர் வேணும், அதை மட்டும் கலெக்ட் பண்ண வந்துடுறேன். கைஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. 5 புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா வருது. 5 பத்தாது கைஸ் கண்டிப்பாக. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 15 புக் செல்ஃப் இருந்தால் அதை லெவல் 30 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். ஓகே, இது ஒரு நல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 5 மட்டும் வைப்போம் கைஸ். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் வச்சு விடுவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் என்சைர்மெண்ட் டேபிள். எவ்வளோ வருது? ஓகே, லெவல் 10 வரைக்கும் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டிங் பண்ணிட்டோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் அண்டு என்சர்டிங் டேபிள் தான் ப்ராக்ரஸ் பண்ணியிருப்போம். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த என்சைர்மெண்ட் டேபிளை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு எக்ஸ்பி ஸ்பானர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அழுத்திட்டு போங்க. பை கைஸ்.